வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரோல் டிஃபைனிங் இன் சோஷியல் கான்டெக்ஸ்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். லீடர்ஷிப் பற்றி பார்த்தோம். லீடர்ஷிப்லேருந்து சோஷியல் கான்டெக்ஸ்டில் அவருக்கு என்ன செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கூட பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு குரூப் என்ன சொன்னால் அதில் ஹியூமன் ரிலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹியூமன் ரிலேஷன்ஸ் இருக்கிற இடத்துல தான் குரூப்பே செயல்படும். ஒரு குரூப் செயல்படுற இடத்துல தான் ஹியூமன் ரிலேஷன்ஸ் இருக்கும். குரூப் இல்லாத கூட ஹியூமன் ரிலேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப்னா என்ன, 2 பேருக்கு மேலே எத்தனை பேர் இருந்தாலும் அது எல்லாமே குரூப்பு தான். 1-to-1 இன்ட்ராக்ஷன் இருந்தாலும் குரூப் தான். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப், நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தொடர்புடைய கருத்துக்களையும் அதுக்கு தொடர்புடைய செய்திகளுமே பகிர்ந்துக்கிறதா இருந்தால் அது கூட குரூப் தான். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம என்னவெல்லாம் பேசலான்னு கேட்டால், ப்ரைமரி குரூப், செகண்டரி குரூப் அப்படின்னு 2 வைக்கிறோம் வைங்க. ப்ரைமரி குரூப்னா என்ன, அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கண்டிப்பாக 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்கும், குரூப் வைஸஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த குரூப்பில் என்ன செயல்பாடு நடக்கிறதோ, எத்தனை விதமான செயல்பாடு திறன் இருக்குதோ, எத்தனை செயல்பாட்டு முறை இருக்கிறதோ அத்தனைக்கும் அது உள்ள குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் அதில் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களோட பங்கு பற்றிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதில் இருக்கும். ஆனால் செகண்டரி குரூப் அப்படின்னு சொன்னால் இந்த குரூப்புக்கு தொடர்புடைய 1-2 செய்திகளை மட்டும் செய்வாங்க. இல்லை ஒரே ஒரு செய்தியை மட்டும், ஒரு விதமான ஃபங்க்ஷன் மட்டும் இன்னொரு குரூப்பில் செய்யும். அந்த குரூப்பில் இருக்கிறவங்களோட கூட நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும் தான். பட் இட் இஸ் நாட் இன் டீப் அண்ட் கண்டினியூஸ் ப்ராக்சிமிட்டி ஆஃப் லிங்க் மே நாட் பி திஸ் மச். அது மாதிரி இருக்கிறது தான் செகண்டரி குரூப் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ரைமரி குரூப்பில் என்னெல்லாம் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ப்ரைமரி குரூப் என்ன சொன்னால் நம்ம எல்லா வேலையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரிலீஜியஸ் குரூப்புக்கு போகிறோம், ஒரு லெக்சர் கேட்குறோம். அந்த லெக்சரில் எல்லா விதமான செய்திகளும் பகிர்ந்துக்கிறாங்க. எல்லா விதமான டாப்பிக்லேயும் அங்கே லெக்சர் நடக்கும் பர்டைனிங் டு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட். அப்படின்னா அந்த ரிலீஜனில் இருக்கக்கூடிய அந்த லெக்சரில் கிடைக்கக்கூடிய எல்லா செய்திகளும் நம்மளுக்கும் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த குரூப்பில் நிச்சயமாக இருப்போம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் கூட ஒரு ஜூம் மீட்டிங் இருக்குது, ஒரு கூகுள் வீடியோ கால் பார்க்குறோம் அப்படின்னா அது கூட அந்த குரூப்பில் இருக்கிறதெல்லாம் ஒரு ப்ரைமரி குரூப் தான். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம அத்தனை பேரும் பகிர்ந்துக்கிறோம். எல்லாருக்கும் அதில் இன்வால்மெண்ட் இருக்குது. வி ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் ஹேவிங் தோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இன் அவர் மெயில் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இந்த ப்ரைமரி குரூப்புக்கு ஏற்புடைய செய்திகள். இதெல்லாம் ப்ரைமரி குரூப் தான். இந்த ப்ரைமரி குரூப்பை நம்ம மிடில் ஏஜில் தான் ஃபார்ம் பண்ணிக்கணுமா? நான் நாட் ரெக்கமெண்ட். யூ கேன் பி ஹேவிங் என்ன ஒரு குரூப் ஒரு 20-25 வயசுலேருந்து கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அதை துவங்கிக்கலாம். அதுலேருந்து யூ கண்டினியூ டு பி இந்த சேம் குரூப் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆஃப் தி குரூப். சரி, நம்பர் சிலப்போ ஆரம்பிக்கிச்சு 50 இருக்கும். ஓவர் த பீரியட் நவ் இட் மைட் ஹவ் காஸ்ட் என்ன ஒரு 700-800 போல தாண்டி இருக்கும். சிலப்போ 1000 கூட 4 ஃபிகர் கூட தாண்டி இருக்குமா இருக்கும். ஆனால் அந்த குரூப்பில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த குரூப்பில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் நமக்கு தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம இருக்கிற கல்ச்சருக்கு, நம்ம இருக்கிற கலாச்சாரத்தோட தொடர்புடைய செய்திகளை அந்த குரூப்பில் பகிர்ந்துக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம அந்த குரூப்பில் இருக்கிறோம். நமக்கு தெரியாத செய்திகள், நமக்கு தேவையில்லாத செய்திகள் ஒரு குரூப்பில் பகிர்ந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குரூப்பில் நம்ம பங்கு பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. நம்ம இருக்க மாட்டோம். இந்த மூமெண்ட் கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். ஒரு வாரம் 10 நாள்லேயே அங்கே கிடைக்கக்கூடிய செய்திகள்லாம் நமக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு சொன்னாலே ஒரு ஃபியூ மினிட்ஸில் வி வில் என்ன பண்ணோம், குவிட் த குரூப் அண்ட் மூவ் அவே ஃப்ரம் தேம். அது எல்லாமே சாத்தியம்தான். இது ப்ரைமரி குரூப்பாக இருந்தாலும் இது பாசிபிள் தான். செகண்டரி குரூப்பாக இருந்தாலும் பாசிபிள் தான். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வி ஆர் ஆல் யுனைடெட் அவர் செல்ஃப் இன் கூகுள் கான்வர்சேஷனில் இருக்கோம். கூகுள் வீடியோ காலில் பார்த்துக்கிறோம் ஒருத்தரோட ஒருத்தர். ஒரு குரூப்பில் இருக்கிறோம் என்ன சொன்னால் அந்த குரூப்பில் கூட நமக்கு தேவையில்லாத செய்திகளை சொல்கிறாங்க. நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே அந்த குரூப்லேருந்து நம்மளை ரிலீவ் பண்ணிட முடியும். ஸோ அதனால் குரூப்ன்றது துவங்கிறதுக்கும் மிடில் ஏஜுக்கும் ஒன்றும் கனெக்ஷன் இல்லை. ஆனால் நம்மளுடைய இன்வால்மெண்ட், நம்மளோட லெர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ், நம்மளோட நாலேஜ் அங்கே வி ஆர் ஆடிங் டு தட் சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குரூப்பில் நம்ம பங்கு பற்றிக்கிறதுக்கு விரும்புகிறோம். அதுலேருந்து இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காரணத்தினால வி ஆர் கண்டினியூ டு பி இன் தட் குரூப் ஆஸ் அ மெம்பர் அப்படின்னு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். Thanks for watching.